ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கதை வேணுக கதை கதா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஒரு இளம் டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுவார். அவர் வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை காட்டுவாங்க. அந்த கொலையை வந்து யார் பண்ணதுன்னு பார்த்தா அது ஒரு சஸ்பென்ஸான இது. இந்த இந்த கொலைக்கும் இந்த மூவி ஷூட்டிங் ப்ரொடியூசர் ஓகே பண்ணதுக்கு என்ன காரணம்? இந்த ப்ரொடியூசர் ஓகே பண்ணது பார்த்தீங்கன்னா ஆஹ், ஒரு கோடி பட்ஜெட்டில் நீ படம் எடுக்கணும் அப்படி சொல்லுவார் டேரக்டர். இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் ஓகே சொல்லிடுவாரு. அது அது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆர்டிஸ்ட் மறுபடியும் காணாம போயிடுவாங்க. அப்போ அந்த காணாம போனதை போலீஸில் போய் சொல்லுவாங்க. அந்த போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு அஹ், மோசமான போலீஸ் மாதிரி சித்தரிப்பாங்க. ஸோ இதில் இந்த கொலைக்கும் ஃபஸ்ட்டு நடந்த கொலைக்கும் இந்த 5 பேர் மிஸ் ஆனதுக்கும் இந்த ப்ரொடியூசர் ஏன் இந்த டைரக்டர் ஓகே சொன்னார் அப்படின்றதுக்கும் ன்றது தான் செகண்ட் ஹாஃபோட நாட்டு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக போச்சு. இதில் சுனில்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுனில், கேஷவ், தீபக், சத்யம், ராஜேஷ் போன்ற காமெடி ஆக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுநந்தன் இந்த மாதிரி காமெடி ஆக்டர்லாம் பார்த்திங்கன்னா சீரியஸான சீனில் நடிச்சிருக்காங்க. இந்த படமே சீரியஸான படம் தான். கடைசியில் சுனில் வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அவர் அது என்னன்னு பாருங்கள். இந்த படம் வந்து வாட்சபிள் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். மியூசிக்லாம் மீடியமாக இருந்துச்சு. அஹ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி ஆக்ட்ரஸ் நடித்த சீரியஸான படம். இதில் காமெடி வந்து ச சில இடத்துல இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான படம் தான். இந்த படம் வந்து அடல்ட்ஸ் படம் தான். இது சின்ன பசங்களோட சேர்ந்து பார்க்க முடியாது. இந்த தெலுங்கு படம் வந்து இளைஞர்களும் பெரியவங்களும் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.